أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற விஷயம் அல்லாஹுடைய அர்ஷின் நிழல் யாருக்கெல்லாம் காத்திருக்கிறது என்பதை பற்றி தான். ஈமான் கொண்டுள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் மறுமை நாள். மறுமை நாளை நம்புவதென்பது நம் ஈமானில் ஒரு பகுதி. கியாமத் நாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் இதுவரை பிறந்து இறந்த அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டுகிறான், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக. அந்த நாள் நாம் நினைப்பது போல வெகு சாதாரண நாளெல்லாம் கிடையாது. அது எப்படியாப்பட்ட நாள்? அது 50,000 வருடங்களுக்கு ஒப்பான ஒரு நாள். அந்த நாளில் இந்த பூமியில் உள்ள அத்துணை பொருட்களும் தூள் தூளாக்கப்பட்டு மலைகளும் கடல்களும் எல்லாமே அழிந்து இந்த முழு உலகமே ஒரு கட்டாந்தரையாகிவிடும். அந்த கட்டாந்தரையில்தான் மக்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அப்போது இப்போது இருக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்குதுல்ல, அதை அல்லாஹ் 1 மைல் தொலைவில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். 50,000 வருடங்கள். அந்த 50,000 வருடங்களும் 1 மைல் தொலைவில் உள்ள அந்த சூரியனுக்கு கீழே மக்கள் அனைவரும் நிற்பார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய செயல்களுக்கு தக்கவாறு அவர்கள் எவ்வளவு தீமை செய்திருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு அவர்களிடமிருந்து வேர்வை வெளியாகும். சில பேருடைய வேர்வை அவருடைய கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். சில பேருடைய வேர்வை அவர்களுடைய முழங்கால் வரைக்கும் இருக்கும். சில பேருடைய வேர்வை அவர்களுடைய இடுப்பு வரை இருக்கும். சில பேர்களுடைய வேர்வை அவர்களுடைய வாய் வரை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயின் பக்கம் கையால் சமிக்கை செய்து காட்டி சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாளில் ஒண்டுவதற்கு எந்த ஒரு நிழலுமே இருக்காது. எங்கேயும் மனிதன் ஓடி ஒளிய முடியாது. எங்கே போனாலும் சூரியன், எங்கே போனாலும் மக்கள் கூட்டம், எங்கே போனாலும் வியர்வை அலை அலையாக அந்த மனிதனை மோதிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட கொடூரமான அந்த நாளில் ஒரு நாள் நீங்கள் நிற்கல, 50,000 வருடங்கள் நிற்க போகிறீங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது எவ்வளோ நாள் வாழ்கிறோம்? 60 வயது, 70 வயது, 50,000 வருடங்கள் என்பது எத்தனை மடங்கு பெரியது நீங்கள் வாழ்கிற வாழ்நாளை விட. அந்த நாளுக்காக நாம் தயார் செய்ய வேண்டாமா? இவ்வளவு வெயிலிலும் வியர்வையிலும் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கும்போது அல்லாஹ் 7 கூட்டத்தினருக்கு தன்னுடைய தனிப்பட்ட அர்ஷின் நிழலை வழங்குகிறான். அது என்ன அர்ஷின் நிழல்? அர்ஷ் என்பது அல்லாஹுடைய சிம்மாசனம், அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம். அதனுடைய சைஸ் எவ்வளோ தெரியுமா? அதனுடைய அளவு எவ்வளோ தெரியுமா? அது இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அத்துணை பொருட்களையும் தன்னுள் அடக்கிவிடும். அவ்வளவு பெரிய மிக பெரிய அரிசியுடைய நிழல் யாருக்கு கிடைக்கப் போகிறது? 7 வகையான பேர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. அந்த 7 வகையான மக்களும் ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் இருப்பதை போன்று அவ்வளவு அழகாக அமர்ந்து கொண்டு அந்த 50,000 வருடங்களையும் அழகாக கழிக்கப் போகிறார்கள். மற்ற அனைத்து மனிதர்களும் அந்த மஹ்ஷர் மைதானத்தின் வெயில் தாங்க முடியாமல் 50,000 வருடங்களும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது இந்த அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை பெறுவது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பது புரிகிறதா? யார் அந்த 7 வகையான மக்கள்? அவர்கள் என்ன அமல் செய்தார்கள்? அந்த 7 வகையான மக்களில் நாம் ஒருவராக ஆக முடியுமா என்றால் நிச்சயமாக ஆக முடியும். அல்லாஹ் அதற்கான வழியையும் அதற்காக செய்யப்பட வேண்டிய அமல்களையும் மிகவும் எளிதாக்கி வைத்திருக்கிறான். முதல் வகை, அந்த நபர் யார்? நீதிமிக்க ஆட்சியாளர். ஒரு நாட்டை ஆள்கிற ஆட்சியாளரோ அல்லது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்பாளியோ அந்த பொறுப்பை சரியான விதத்தில் நிறைவேற்றும் போது, யாருக்கும் அநீதி இழைக்காமல் சரியான விதத்தில் நிறைவேற்றும் போது அவர்கள் இந்த 7 பேரில் ஒருவராக வந்துவிடுகிறார்.
உண்மையிலேயே வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் தன்னுடைய குடிமக்களுக்கு எந்த அநீதியும் இழைக்காமல் ஆட்சி செய்கிறார். அப்போது இந்த அரசன் அந்த 7 வகையில் ஒருவனாக ஆக்கப்பட்டு விடுகிறான். அப்போ இது போன்ற விஷயம் நமக்கு கிடைக்காதா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு குடும்பத் தலைவராக இருக்கீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நீங்கள் தான் உணவு, உடை, வேறு என்னென்ன அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவது யார் என்றால் நீங்கள் தான் வந்து நிறைவேற்றுகிறீர்கள். அப்போது அதில் எந்த ஒரு அநீதியும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றும் போது இது போன்ற அந்த 7 வகையில் ஒருவராக நீங்களும் ஆக்கப்படுவீர்கள். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அதை அல்லாஹுக்கு பயந்து சரியான முறையில் வந்து நிறைவேற்றுறீங்க. எந்த வகையிலும் வந்து யாருக்கும் துரோகம் செய்யாமல் நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் இது போன்ற ஒரு பதவி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். 2வது வகை மனிதர்கள் தன்னுடைய இளமை காலத்தை அல்லாஹுடைய அந்த வணக்க வழிபாட்டில் கழித்தவர். குறிப்பாக இந்த வணக்க வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தோணும். ஆனால் ஒரு மனிதன் இளமையாக இருக்கும்போது இது போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான் என்றால் அதுக்கு மிகப்பெரிய தியாகம் வேண்டும். ஏன்னா இன்றைய உலகத்தில் இளைஞர்களை கெடுப்பதற்காக 1000 விஷயங்கள் அவனை சுற்றி இருக்குது. வீடியோ கேமாக இருக்கட்டும், மியூசிக், ஷாப்பிங் மால், அவனை சுற்றி வரக்கூடிய விளம்பரங்கள், இது எல்லாமே வந்து ஒரு இளைஞனை கெட்டு குட்டிச்சவராக்குவதற்காக அத்தனை வழிகளிலும் வந்து இந்த முழு உலகமே இணைந்து செயல்படுறதை பார்க்குறோம். இப்படியாப்பட்ட இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு அவன் தன்னுடைய இளமை காலத்தை அல்லாஹுடைய அமலில் கழிக்கிறான் என்றால் அது ரொம்ப பெரிய விஷயம். இதற்கு பரிசாக அல்லாஹ் கியாமத் நாளில் தன்னுடைய அரிஷின் நிழலை தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, மறுமை நாளில் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரை அவன் நின்ற இடத்தை விட்டு அசைய முடியாது. அது என்ன 4 கேள்வி? உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்? 2வது கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை, உன்னுடைய இளமை வயதை எவ்வாறு கழித்தாய்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அப்போது உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போதே அதுலேயே வந்து உன்னுடைய இளமையை எவ்வாறு கழித்தாய் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்துடுது. ஆனாலும் கூட இந்த கேள்வி 2வது கேள்வியாக கேட்கப்படுது. அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய இளமையை நல்ல விஷயங்களில் கழிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது, நீ எவ்வாறு சம்பாதித்தாய்? ஹலாலான முறையில் சம்பாதிச்சியா? அதை எவ்வாறு செலவு செய்தாய்? அடுத்து, நீ கற்றபடி எவ்வாறு அமல் செய்தாய்? இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமல் கியாமத்து நாளையில் நீங்கள் நின்ற இடத்தை விட்டு அசைய முடியாது என்று பைஹக்கியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போது 3வது வகையினரை பார்ப்போம். பள்ளிவாசலுடன் தொடர்புடைய இதயமுடையவர். எங்கே போனாலும் இந்த மனிதருக்கு பள்ளிவாசல் பற்றிய ஞாபகமே இருந்து கொண்டிருக்கும். இப்போ வந்து ஃபஜருக்கு போகிறாருனாக்கா ஃபஜருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அடுத்து எப்போ நாம் பள்ளிவாசலுக்கு போவோம்? லுஹர் எப்போ வரும்? லுஹருக்கு போகிறாருனா லுஹருக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் வந்து அவருடைய மனது வந்து அந்த பள்ளிவாசலோடவே இணைஞ்சிருக்கும். எப்போ அடுத்து பள்ளிவாசலுக்கு போவோம்? எப்போ அடுத்து நாம் வந்து மஸ்ஜிதுக்கு போய் வந்து தொழுவோம்? இந்த மாதிரி வந்து பள்ளிவாசலுடைய தன்னுடைய இதயத்தை எப்போதும் தொடர்பு படுத்தி வைத்திருக்கக்கூடிய மனிதருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரிஷின் நிழலை வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஊர்களிலேயே இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான இடம் வந்து பள்ளிவாசல். அதே போன்று அல்லாஹ் மிக வெறுக்கக்கூடிய இடம் வந்து கடை வீதிகள், பஜார். ஏன்னாக்கா பள்ளிவாசலில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய அமல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக கடை வீதிகளில் என்ன நடக்கும்? ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக மனிதர்கள் அதிக அளவுக்கு தீமையான விஷயங்களை செய்வதற்கு தூண்டப்படுவார்கள். அடுத்து 4வது வகை மனிதர்கள். இந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரியும் இருவர். என்னென்னா, ஒரு ஆளை நாம் பார்க்குறோம், அவர் நல்ல அமல்களில் ஈடுபடுறாரு, அவரோடு நீங்கள் சேர்ந்தால் உங்களையும் நல்ல அமல்களின் பால் ஆர்வப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவரோடு வந்து நட்போட பழக ஆரம்பிக்கிறீங்க. யாருக்காக பழக ஆரம்பிக்கிறீங்க?
அல்லாஹ்வுக்காக பழக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்கள் இருவருக்கும் அல்லாஹுடைய அரிஷின் நிழல் உறுதியாக்கப்படுது. இதே போன்று உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருனாக்கா பாவமான விஷயங்களில் ஈடுபடுறாரு. அந்த பாவமான விஷயங்களுக்கு உங்களையும் துணைக்கு வர சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடைய நட்பை நீங்கள் விலக்கி கொண்டால் உங்களுக்கு அல்லாஹுடைய அந்த அரிஷின் நிழல் கிடைக்கிறது. அப்போது அல்லாஹ்வுக்காக யார் ஒன்று சேர்ந்து நட்போடு பழகுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய அரிஷின் நிழல் கிடைக்கிறது. யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நட்பை பிரித்து வெளியே வருகிறாரோ அவருக்கும் அரிஷுடைய நிழல் கிடைக்கிறது. 5வது வகையினர் யார்? அந்த 5வது வகையினர், அழகும் அந்தஸ்தும் உடைய ஒரு பெண் ஒரு தவறான செயலுக்காக அழைக்கும்போது அல்லாஹுக்கு பயந்து அந்த செயலில் இருந்து விலகுபவர் இருக்கிறார் அல்லவா, அவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அந்த அரிஷுடைய நிழலை கொடுக்கிறான். இது ஆணுக்கு மட்டுமல்ல, ஒரு பெண் அதே போன்று ஒரு நிலையிலிருந்து ஒரு அழகான வாலிபர், நல்ல குடும்பத்தை சேர்ந்த வாலிபர் அந்த பெண்ணை தவறான வழிக்கு அழைக்கிறார் என்றால் அதில் அவர் ஈடுபடாமல் அல்லாஹுக்கு பயந்து அந்த விஷயத்தை தவிர்ந்து கொள்வாரானால் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் அந்த அரிஷுடைய நிழலை தருகிறான். அடுத்து 6வது வகையினர். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், தம்முடைய இடக்கரம் செய்யக்கூடிய தர்மத்தை வலக்கரம் அறியாத வகையில் இரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கணமாக சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, நாம் ஒரு ஆளுக்கு தர்மம் கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவி செய்கிறோம், அவர்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்கிறோம் அப்படின்னாக்கா அதை எல்லோரிடமும் சொல்லி காட்டி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இல்லாமல் அதை இரகசியமான முறையில் செய்வது. ஏன்னா நீங்கள் செய்கிற உதவியை மற்றவர்களிடம் சொல்லி காட்டினீர்கள் என்றால் அது அவருடைய தன்மானத்துக்கு, அதை யார் பெறுகிறாரோ அது அவருடைய தன்மானத்துக்கு ரொம்ப இழுக்காக போயிடும், ரொம்ப கூனி குறுகிடுவார் அவர். அப்படி இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டுமே அவருக்கு உதவி செய்கிறீர்கள். உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மட்டுமே அந்த விஷயம் தெரிந்திருப்பதை போன்று மிகவும் இரகசியமாக அந்த தர்மத்தை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரிஷின் நிழலிலே இடம் தருகிறான். 7வது வகையினர். இந்த 7வது வகையினர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுவார்கள். வேறு எந்த பெரிய விஷயம்னா கிடையாது. அவர்களுக்கு தனிமை என்று ஒன்று கிடைக்கும்போது அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுவார்கள். அல்லாஹுடைய அந்த வல்லமையை நினைத்தும் அல்லாஹ் நம்மை என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்துடனும் அல்லாஹுவை நினைத்து அழுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரிஷின் நிழலில் இடம் தருகிறான். இந்த ரமலானில் உங்களுக்கு இது போன்ற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒவ்வொரு தஹஜ்ஜத்துலையும் நீங்கள் தொழுது விட்டு தனியாக உட்காந்து அல்லாஹுவை மட்டுமே நினைத்து அழுகுங்கள். ஏதாவது ஒரு நாள் அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான் என்றால் நீங்கள் இந்த அரிஷின் நிழலுக்கு தகுதியானவர்கள் பட்டியலில் போய் சேர்ந்துருவீங்க. இந்த 7 வகை மனிதர்களில் ஏதாவது ஒரு வகை மனிதனாகவாவது ஆக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் ரகசியமாக தர்மம் கொடுக்கலாம், பள்ளிவாசல் பற்றியே நினச்சிட்டு பள்ளிவாசலுக்கு அடிக்கடி போய் வருபவர்களாக இருக்கலாம். அல்லாஹுவை நாம் நினைத்து அழுவது பெரிய விஷயம் கிடையாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் பழக்கப்படுத்தி கொண்டே வந்தோம் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதென்றால் நம்முடைய கியாமத்து நாளில் அந்த 50,000 வருடங்கள் மிகவும் சொகுசாக கழிந்துவிடும். இதை நாம் சரியான முறையில் உள்வாங்கிக் கொண்டு அமல் செய்யவில்லை என்றால் அந்த 50,000 வருடங்களும் அந்த வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கதறிக்கொண்டு நிற்போம். அது எவ்வளவு பெரிய கைசேதம். அதிலிருந்து நாம் தப்பித்து அல்லாஹுடைய அரிஷின் நிழலை பெறுவதற்கு நம்மாலான என்னென்ன அமல்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த 7 வகை மனிதர்களில் அட்லீஸ்ட் ஒருவராகவாவது ஆவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.
நம்மையும் அல்லாஹ் அந்த 7 கூட்டத்தினரில் ஒருவராக ஆக்கி அருள வேண்டும். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.